So, நேத்து நம்ம பைனாமியல் தியரம் முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனைட் சீக்வன்சஸ் பார்க்கலாம். சீக்வன்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சீக்வன்ஸுங்கிறது இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் அ பர்டிகுலர் ஆர்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை எழுதணும்னா தட் வி கால் இட் அஸ் அ சீக்வன்ஸ். அதை தான் நம்ம சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சீக்வன்ஸுங்கிறது இட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் அ பர்டிகுலர் ஆர்டர். ஸோ ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ நம்ம சீக்வன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் நம்ம ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சீக்வன்ஸுங்கிறது இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் பர்டிகுலர் ஆர்டர். ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எதுனா தட் வி கால் இட் அஸ் அ சீக்வன்ஸ். இப்போ ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக சீக்வன்ஸை வி கேன் ஆல்சோ சே இட் அஸ் அ ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷனாகவும் நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸுங்கிறது எனி செட்டுன்னு எடுத்துக்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் தட் எக்ஸ் டு பி அன் எனி செட். ஓகேவா, எக்ஸ் இஸ் எனி செட். And we define a function and n belongs to a natural number and n belongs to a natural number எடுத்துக்கலாம். Now we define a function f such that 1, 2, 3 etc. up to n. So fங்கிற function எப்படி define பண்ணுறோன்னா, இந்த செட்லேருந்து xக்கு define பண்ணுறோம். We are defining a function from this set. That is the set of natural number, finite natural number setல இருந்து xக்கு define பண்ணுறோம். இதை we call it as a finite sequence. அப்போ இந்த xங்கிற இதை தான் finite sequence on xன்னு சொல்லுவோம். This we call it as a finite sequence on x. So ஏன்னா finite setல இருந்து xக்கு define பண்ணுறோம் இல்லையா, இந்த domain வந்து finite இருக்கு இல்லையா, ஸோ அதனால this we call it as a finite sequence. So this we call it as a finite sequence. இப்போ infinite sequence அப்படிங்கிறது என்னன்னா, if suppose we define another function g is another function which is defined from natural number set to x. natural numberலேருந்து xக்கு define பண்ணோன்னா, இப்போ பாருங்க this is an infinite set. இது finite setலேருந்து xக்கு define பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம finite sequenceன்னு சொல்லுவோம். வேற ஜிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி define பண்ணுறோன்னா, natural number setலேருந்து xக்கு define பண்ணுறோம். இங்கே natural number வந்து it is an infinite sequence இல்லையா. ஸோ இப்போ இந்த sequence, that is இந்த sequence we call it as infinite sequence. infinite sequence. இதை நம்ம infinite sequence ன்னு சொல்லுவோம். ஓகேவா, this we call it as an infinite sequence. And then xல வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரியல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, if x is said to be a set of real numbers, x is said to have a set of real numbers இருந்துச்சுன்னா, then it is called as numerical sequence or real number sequence ன்னு சொல்லலாம். xல வந்து ஃபுல்லாகவே ரியல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை numerical sequence அல்லது real number sequence ன்னு சொல்லலாம். ஓகேவா, and then ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே, ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்பயுமே ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் எப்பயுமே சீக்வன்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸில் வர வேல்யூஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இட் ஃபாலோஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, எ ஃபங்க்ஷன், எ சீக்வன்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன், வேறஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் நாட் நெசசர்லி எ சீக்வன்ஸ். ஃபங்க்ஷன் வந்து சீக்வன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா, and then next one நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னால் என்னென்னா, ஒரே நம்பரே திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a, 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 this we call it as a constant sequence. ஒரே நம்பரே திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா that we call it as a constant sequence. இதை நம்ம constant sequence ன்னு சொல்லுவோம். அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணியும் we can draw the graph for a sequence. சீக்வன்ஸ்க்கு கிராஃப் வரைஞ்சும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது arithmetic and geometric progressionனா என்னன்னு பார்க்க போகிறோம். arithmetic and geometric progression. ஸோ arithmetic progression and geometric progression or in general progression அப்படின்றது என்னன்னா, progression. ஸோ ப்ரொக்ரெஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் சம் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் சீக்வன்ஸ். இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான், ஆனால் இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் வேர் த டேர்ம்ஸ் ஆன் த சீக்வன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து இங்கே வந்து வெறும் பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அது சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அது சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ப்ரொக்ரெஷனில் வந்து இட் இஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ். இதுவும் சீக்வன்ஸ் தான், ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, த டேர்ம்ஸ் ஆர் எய்தர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்லேயே அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்கும். ஸோ அதை தான் we call it as a progression. இது நம்ம ஆல்ரெடி ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொக்ரெஷன் படிச்சிருக்கோம். ஒன் இஸ் கால்ட் as arithmetic progression, the other one is geometric progression. arithmetic progression நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். arithmetic progression
So arithmetic progression அப்படின்றது என்னன்னா a sequence of the form. So arithmetic progressionல numbers எப்படி இருக்கணும் a, a plus d, a plus 2d plus etc. So this is called as an arithmetic progression. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தா அது arithmetic progression னு சொல்லுவோம். or இது arithmetic sequence னு சொல்லலாம். We can also call it as arithmetic sequence. ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேர்மோட ஒரு காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ண அடுத்த டேர்ம் கிடச்சிதுன்னா தட் we call it as arithmetic progression. ஃபஸ்ட்டு டேர்மோட ஒரு காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணி அடுத்த டேர்ம் கண்டுபிடிச்சோன்னா that we call it as an arithmetic progression. இதில் d is called as the common difference. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். dங்கிறது common difference. dங்கிறது common difference and aங்கிறது it is the initial term or the first term. Initial term or first term. So ஏங்கிறது initial term அல்லது first term னு சொல்லலாம். இப்போ and then the general term in this arithmetic progressionல general term அல்லது nth term எப்படி வேணாலும் சொல்லலாம். general term அல்லது nth term இந்த arithmetic progression எப்படி எழுதலாம்? It is Tn is equal to a plus n minus 1 into d. Tn is equal to a plus n minus 1 into d. இது ஆல்ரெடி நம்ம கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி சம்ஸும் போட்டிருப்பீங்க. ஆர் இதை nth டேர்முன்னு சொல்லலாம், ஜென்ரல் டேர்முன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர் இதுதான் வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது ரெக்ரெசிவ் ஃபார்முலா ஃபார் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஏக்கும் டிக்கும் சப்ஸ்டியூட் பண்ண அடுத்த டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் வேணும்னா ஏக்கும் டிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்து எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்து செகண்ட் டேர்ம் வேணும்னா எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும், ஏடிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு எந்த டேர்ம் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் இதை ஜென்ரல் டேர்முன்னு சொல்லலாம் அல்லது nth டேர்முன்னு சொல்லலாம். we can also say it as nth term. ஓகேவா? and then ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் arithmetic sequence ஓட எக்ஸாம்பிள்ஸ் வந்து 12, 9, 6, 3. இது ஒரு arithmetic sequenceன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? it is -3. the common difference is -3. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் arithmetic sequence. ஆர் இப்படியும் இருக்கலாம் arithmetic sequence. ஸோ இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். தட் இஸ் √2, √2 plus √3, √2 plus 2√3, √2 plus 3√3 இந்த மாதிரியும் இருக்கலாம். So here the first term is √2 and the common difference is √3. So இந்த மாதிரியும் we can also have it. இங்கே -3 is the common difference. So common difference நெகட்டிவாகவும் இருக்கலாம். புரியுதா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கா, இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ அல்லது டிக்ரீசிங் ஆர்டர்லையோ இருக்குது. ஸோ அதை தான் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஜஸ்ட் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோன்னா அது சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனும் இட் இஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் வேர் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் either ascending or descending form. ascending அல்லது descending formல arrange பண்ணோம்னா that we call it as an arithmetic progression னு சொல்லுவோம். arithmetic progressionன்றது என்னன்னா the numbers of the form a, a plus d, a plus 2d, that is என்ன சொல்றது, this consecutive term is got by adding a common difference with the previous term is called as an arithmetic progression. that is first term கொடுத்துருவாங்க, அடுத்த term எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா by adding a common difference, ஒரு common difference இந்த previous term ஓட ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த term கிடைக்கும். that we call it as an arithmetic progression. so இங்க dங்கிறது common difference, aங்கிறது initial term or the first term, and the nth term of an arithmetic progression is given as Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 3, 7, 11 இதுதான் வந்து 3 prime numbers which form an AP. இதுதான் are the 3 prime numbers which forms and AP. ஸோ ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய 3 ப்ரைம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3, 7 and 11. இந்த 3 ப்ரைம் நம்பரும் நமக்கு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். So the numbers of the form a, ar, ar square, etc.
is called as a geometric progression. இதை தான் geometric progression சொல்றோம். So geometric progressionல the consecutive term is got by multiplying a common ratio with the previous term. So previous term ஓட ஒரு common ratio multiply பண்ணி அடுத்த term கிடைக்கும். That we call it as a geometric progression. அதை தான் நம்ம geometric progression or geometric sequence ன்னு சொல்லுவோம். So here R is called as the common ratio and A is called as the initial term or the first term ன்னு சொல்லலாம். Rங்கிறது இங்க common ratio. Okay va? So R is called as the common ratio and then A is called as the initial or first term. Initial or first term ன்னு சொல்லலாம். Okay va? Okay, and then idhula the general term or the nth term is given by the formula Tn is equal to A into R power n minus 1. A R power n minus 1 is the general term or the nth term. General term or nth term ku formula A R power n minus 1. So this is the general term or the nth term னு சொல்லலாம். So ஒரு சில examples of geometric progressions வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16. Examples of geometric progression 1, 2, 4, 8, 16, etc. பாருங்க 1 into 2, 2, 2 into 4, 2 into 2, 4, 4 into 2, 8, 8 2 is 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா. So this is a geometric progression. ஓகேவா? or இப்படியும் இருக்கலாம். The geometric progression may be like this. That is root 2, 2, 2 root 2, 4, 4 root 2, 16, etc. இப்படியும் இருக்கலாம். That is root 2. root 2 ஓட root 2 multiply பண்ணா 2 வருது. 2 ஓட root 2 multiply பண்ணா 2 root 2. இதோட இன்னொரு root 2 multiply பண்ணா that is root 2 into root 2 2 ஆயிடும். 2 into 2 4. புரியுதா? So இதுவும் geometric progression where the common ratio is root 2 here and here the common ratio is 2. ஓகேவா? ஓகே, இந்த common ratioல வந்து பாத்தீங்கன்னா suppose ஒரே constant term திரும்ப வந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம். that is the same number திரும்ப ரிப்பீட் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிறதும் சீக்வன்ஸ் தான் சொன்னோம். இதை we can also call it as an arithmetic progression or geometric progression னு சொல்லலாம். இது arithmetic progression ஏன் சொல்றோம்னா, இங்க the common difference is 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் A and the common difference is 0. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கும். சேம் இதே சீக்வன்ஸை நீங்கள் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் A காமன் ரேஷியோ இஸ் 1. ஸோ இதை நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லலாம். ஆர் இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். திஸ் இஸ் நோன் அஸ் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். So this is known as a constant sequence. இதை நம்ம constant sequence ன்னு சொல்லுவோம். இப்போ suppose நமக்கு 0, 0, 0 அந்த மாதிரி ஒரு sequence இருக்குன்னு வச்சுக்கோம். Suppose let us imagine that 0, 0, 0, 0. So இந்த மாதிரி ஒரு sequence இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, அடுத்த டேர்ம் காமன் ரேஷியோ அதுவும் 0, காமன் டிஃப்ரென்ஸ் அதுவும் 0. ஸோ இதை வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா A should not be equal to 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா A is equal to 0வாக இருந்தால் இது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸாக எடுத்திங்கன்னா இதுக்கு காமன் ரேஷியோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ காமன் ரேஷியோ 5ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை 2ன்னு எடுத்துக்கலாம், 7ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் we cannot specify the common ratio. புரியுதா? ஸோ அதனால் இதுக்கு வந்து நமக்கு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு A should not be equal to 0ன்னு அந்த அசம்ஷன் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். A வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஃபார் த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் A should not be equal to 0. A வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ், இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான். ஆனால் இது வந்து இட் இஸ் நாட் அ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். இதை நம்ம அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சப்போஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், சப்போஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் A, AR, AR ஸ்கொயர், AR கியூப். ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் இன் த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். வேறு Rன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் காமன் ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். R is greater than 0. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு, இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு லாக் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு நீங்கள் லாக் எடுத்தீங்கன்னா, ஸோ லாக் எடுத்தால் என்ன வரும்? log A, log AR, log AR ஸ்கொயர், log AR கியூப்.
etc. So this will be in arithmetic progression. So this will be in arithmetic progression where the common difference will be log r. Log r is the common difference. So common difference log r இருக்கும். First term வந்து log a வா இருக்கும். ஏன்னா log a கூட log r add பண்ணீங்கன்னா log a plus r log r வந்துரும். ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்ம் வந்துடும். அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்? log a plus 2 log rன்னு எழுதலாம் இல்லையா? log r plus log r. ஸோ அப்போ therefore ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அதில் வந்து அந்த ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். பாசிட்டிவ் ரேஷியோ காமன் ரேஷியோ இருக்கக்கூடிய ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்க டேர்ம்ஸ்க்கு நம்ம லாக் எடுத்தோம்னா log எடுத்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் வந்து arithmetic progressionல வந்துரும் where the common ratio will be log r. common difference will become as log r. common difference வந்து log r ஆயிடும். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா arithmetico geometric progression. இந்த arithmetic progressionனும் நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்க, geometric progressionனும் தனியா படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் நம்ம இன்னொரு புது progression படிக்க போறோம் which is called as arithmetico geometric progression. Arithmetico geometric progression. arithmetic progression வந்து ஆக்சுவலா நம்ம ஷார்ட்டா வந்து AP ன்னு சொல்லுவோம். geometric progression GP ன்னு சொல்லுவோம். இத வந்து AGP ன்னு சொல்லுவோம். this we'll call it as AGP, arithmetico geometric progression. so இதுல இருக்கக்கூடிய terms வந்து எப்படி இருக்கும்னா the terms will be of the form a plus d into r a plus 2d into r square a plus 3d into r cube. so இந்த மாதிரி இருக்கும். the terms will be like this. the terms will be like this. so இதுல general term வந்து பாத்தீங்கன்னா general term or the nth term will be of the form a plus n minus 1 into d into r power n minus 1. so this is the general term of the arithmetico geometric progression. arithmetico geometric progression ஓட general term இதுதான். ஓகேவா? ஸோ இதோட டேர்ம்ஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 0 1 2 3 4. ஸோ இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்லேயும் இருக்கும், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்லேயும் இருக்கும். இப்போ அதே மாதிரி சரி இது இல்லை 0/1 1/2 2/4 3/8. so this is a example for arithmetico geometric progression. இது வந்து ஒரு arithmetico geometric progressionக்கு ஒரு example. or இந்த மாதிரி terms இருக்கலாம். that is 4 14 40 104 256 etc. இப்படி இருக்கலாம். இங்க வந்து a is equal to 4, d is equal to 3 and r is equal to 2. ஓகேவா? இப்போ first term வந்து 4. அடுத்த term நம்ம எப்படி எழுதலாம்? 4 plus 3 into 2. so 4 plus 3 is actually 7. 7 into 2 is 14. அடுத்த term எப்படி எழுதலாம்? 4 plus 2 into 3. 4 plus 2 into 3 is 6. so அப்போ 4 plus 6 into 2 square. 2 square is 4. ஓகேவா? so இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 into 4 40. அதுக்கு அடுத்த term என்ன வரும்? 4 plus 3 into 3 which is 9. 4 plus 9 is going to be உங்களுக்கு என்ன வரும்? 13. 13 into 2 cube which is 8. so 13 into 8 is going to be 108. so அப்போ therefore this we call it as an arithmetico geometric progression. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா arithmetico geometric progression நமக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஃபார்மில் கொடுத்துருந்தா நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நியூமரேட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஏபியில் இருக்கும், டினாமினேட்டர் ஃபுல்லாக ஜிபியில் இருக்கும். இப்போ இது பாருங்கள், நியூமரேட்டர் ஃபுல்லாக ஏபியில் இருக்கா பாருங்கள், காமன் டிஃப்ரென்ஸ் 1. டினாமினேட்டர் ஃபுல்லாக பாருங்கள் ஜிபியில் இருக்கா, the common ratio is 2. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலே இது arithmetico geometric progression. நமக்கு மோஸ்ட்லி கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. where the numerators will be in AP and the denominators will be in GP. so this we call it as an arithmetico geometric progression. இதை தான் நம்ம arithmetico geometric progression சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது harmonic progression. harmonic progression. so harmonic progression அப்படின்றது என்னன்னா suppose h1, h2, h3 or etc. are said to be in harmonic progression.
ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷனில் இருக்கணும் அல்லது ஹார்மோனிக் சீக்வன்ஸில் இருக்கணும்னா இஃப் 1 by h1, 1 by h2, 1 by h3, etc. are in AP. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாமே அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொக்ரெஷனை நம்ம ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன் சொல்லுவோம். அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாம் in general harmonic progression will be of the form 1 by a, 1 by a plus d, 1 by a plus 2d, etc. So this are the terms in harmonic progression. Harmonic progression can be written like this. இந்த மாதிரி எழுதலாம். புரியுதா? and then இங்க denominator should not be equal to 0. denominator வந்து 0வா இருக்கக்கூடாது. ஸோ இதோட nth term வந்து என்னன்னா tn is equal to 1 by a plus n minus 1 into d. So இங்கே ஏங்கிறது first term or the initial term, dங்கிறது common difference. ஓகேவா? So this is the nth term of the harmonic progression. So harmonic progressionன்றது என்னன்னா the numbers are said to be in harmonic progression if the reciprocals are in arithmetic progression. அதோட reciprocals arithmetic progressionல இருந்துச்சுன்னா அதை நம்ம harmonic progression சொல்லுவோம். இப்போ for example ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இப்போ வந்து 1 by 3, 1 by 5, 1 by 7, 1 by 9. So this is a harmonic progression. இது ஒரு harmonic progression. ஏன்னா இதோட reciprocal பாருங்க என்ன வருதுன்னு 3, 5, 7, 9 which is in AP இல்லையா? ஸோ அதோட reciprocal arithmetic progressionல இருந்தாலே அந்த நம்பர்ஸை நம்ம harmonic progression சொல்லுவோம் or harmonic sequence ன்னு சொல்லலாம். We can also say it as harmonic sequence or harmonic progression. ஓகேவா? and then இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த a plus n minus 1 into d should not be equal to 0. ஏன்னா anything divided by 0 நமக்கு infinity வந்துரும். ஸோ அதனால இது 0வா இருக்கக்கூடாது. 0வா இல்லாத வரைக்கும் it will be in arithmetic harmonic progression. ஆனால் இதிலே ஏதாவது ஒரு term 0 வந்துச்சுன்னா அப்போ அது மீனிங்ஃபுல் கிடையாது. எல்லா டேர்முமே இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே நான் ஜீரோவாக இருக்கணும். அந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இல்லையா, இதெல்லாம் நான் ஜீரோவாக இருந்ததுன்னா தான் அதோட ரெசிப்ரோக்கலை ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. மெயினான விஷயம் தான், டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் we call it as an harmonic progression. இதுதான் நம்ம harmonic progression சொல்லுவோம். இப்போ if suppose 3 numbers are in harmonic progression, if a, b, c are in HP, harmonic progression இருந்துச்சுன்னா then we can say that b is equal to 2ac divided by a plus c ன்னு சொல்லலாம். ஏன்னா abc வந்து harmonic progressionல இருந்துச்சுன்னா if a, b, c are in harmonic progression, then we can say that 1 by a, 1 by b, 1 by c are in AP ன்னு சொல்லலாம் இல்லையா, are in AP ன்னு சொல்லலாம் இல்லையா, இதெல்லாம் arithmetic progressionல இருக்கும் இல்லையா. அப்போ can we say that 1 by b twice 1 by b is equal to 1 by a minus 1 by c ன்னு சொல்லலாமா? ஏன்னா arithmetic progressionல படிச்சிருக்கோம் இல்லையா, twice the middle term will be equal to the difference of the addition of first and last term. So twice the second term is equal to the sum of first and last term இல்லையா. 3 term arithmetic progressionல இருந்தால் இந்த மாதிரி எழுதலான்றது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்போ therefore 2 by b is equal to இதுக்கு LCM எடுத்தோம்னா ac மேலே வந்து c plus a ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து b என்ன வரும், ஸோ b is equal to இந்த 2 இங்கே cross multiply பண்ணோன்னா 2ac divided by a plus c. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா if the 3 numbers are in HP, 3 நம்பர் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷனில் இருந்துச்சுன்னா then b is equal to 2ac divided by a plus c ன்னு சொல்லலாம். b is equal to 2ac divided by a plus c. அதுமாதிரி இன்னொன்று என்ன, in a triangle, ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா if the altitudes என்னன்னு தெரியும் இல்லையா, the perpendicular drawn from the vertex to the base is called as an altitude. The perpendicular drawn from a base vertex to the base is called as an altitude. So if the altitudes are in AP, altitudesலாம் arithmetic progressionல இருந்துச்சுன்னா then the sides are in HP. So altitudes வந்து APல இருந்துச்சுன்னா, altitudeங்கிறது it is the line drawn from the vertex to the, or the perpendicular line drawn from the vertex to the base. vertexலேருந்து பேஸ்க்கு ஒரு perpendicular line வரைஞ்சோன்னா அதை தான் we call it as an altitude. அந்த altitudesலாம் arithmetic progressionல இருந்துச்சுன்னா then அந்த sides எல்லாமே harmonic progressionல இருக்கும். The sides will be in harmonic progression. sides வந்து HPல இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக நமக்கு ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.12.
Example 5.12. Prove that if A, B, C are in HP, if and only if A by C is equal to A minus B by B minus C. So, இது மூணு HPல இருக்கணும்னா இந்த condition satisfy ஆகணும். A by C is equal to A minus C divided by B minus C. Sorry, A minus B divided by B minus C. So, இதுதான் நம்ம prove பண்ண போறோம். இதில் வந்து ஆக்சுவலாக if and only ifன்னு கேட்டிருக்கிறதுனால இதை கிவன்னு எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் இதை கிவன்னு எடுத்துகிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ both the ways we have to prove. ரெண்டு விதமாகவும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கேஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். கிவன் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கிவன்னு எடுத்துக்கிறோம்னா A, B, C are in HP. ஸோ they are in HPன்னு எடுத்துக்கலாம். A, B, C are in HPன்னு எடுத்துக்கலாம். To prove என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? we are going to prove that A by C is equal to A minus B divided by B minus C. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A, B, C are in HPன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ therefore we can say that 1 by A, 1 by B, 1 by C are in APன்னு சொல்லலாமா? ஏன்னா இது reciprocals arithmetic progressionல இருக்கும் இல்லையா? So 1 by A, 1 by B, 1 by C are in arithmetic progression. Or in other words we can say that 2 by B. So இப்படியும் நீங்கள் சொல்லலாம். That is 1 by B minus 1 by A is equal to 1 by C minus 1 by B ன்னு சொல்லலாமா? ஏன்னா second term minus first term will be equal to the third term minus second term. இது arithmetic progressionல படிச்சிருப்பீங்க நீங்கள். common difference சேமாக இருக்கும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான் இதை எழுதுறோம். இந்த minus 1 by B இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். So 1 by B plus 1 by B is equal to 1 by C plus 1 by A. So இங்கே it is going to be 2 by B is equal to இங்கே AC divided by A plus C ன்னு வந்துடும். ஓகேவா? we'll get it like this. இப்போ next நம்ம என்ன பண்ண போகிறோன்னா one second. ஓகேம்மா, நம்ம இவ்வளோ தூரம் போவே தேவையில்ல, இங்கேருந்தே இதை ப்ரூவ் பண்ணிடலாம். we can prove it here itself. இந்த ஸ்டெப்பே தேவையில்ல. இப்போ நம்ம இது சொல்லியிருக்கோம் இல்லையா? 1 by B minus 1 by A is equal to 1 by C minus 1 by B. ரெண்டு பக்கமும் LCM எடுப்போம். ஸோ இந்த சைடு LCM எடுத்தால் நமக்கு என்ன வரும்? இங்கே LCM எடுத்தோம்னா AB is the LCM, மேலே என்ன வரும்? A minus B. இங்கே LCM எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? BC is the LCM, மேலே வந்து B minus C வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த B கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஏவை இங்கேயும் இந்த B minus C இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஏவை இந்த சைடும் இந்த B minus C இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடும். therefore A minus B by B minus C is equal to A by C. or in other words A by C is equal to A minus B by B minus C. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். hence proved. hence proved. புரிஞ்சுதா? ஒன்றுமே இல்லை. 1 by A, 1 by B, 1 by C are in AP. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? second term minus first term is equal to third term minus second term சொல்கிறோம். 1 by B minus 1 by A is equal to 1 by C minus 1 by B சொல்கிறோம். இப்போ இதுக்கு LCM எடுக்கிறோம். இதுக்கு LCM எடுத்தோம்னா ஏன்னா இந்த ஸ்டெப்பே தேவையில்லை நமக்கு. இதுக்கு LCM எடுக்கிறோம். இது தேவையே இல்லை. இதுக்கு LCM எடுக்கிறோம். ஸோ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வருது? AB மேலே A மைனஸ் பின்னு வந்துடும். இந்த சைடு LCM எடுக்கிறோம். BC மேலே B மைனஸ் சின்னு வந்துடும். இப்போ இதில் B கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் இந்த ABயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த B மைனஸ் C இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் B கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த ஏவை இங்கே எடுத்துகிட்டு போனால் A by C ஆகிடுது. B மைனஸ் C இங்கே வந்துச்சுன்னா A மைனஸ் B by B மைனஸ் சின்னு வந்துடும். அப்போ ஃப்ரம் திஸ் we get that A by C is equal to A minus B by B minus C. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் கேஸ். Case 2 prove பண்ணலாம். So case 2. So case 2 நம்ம என்ன prove பண்ண போறோம்னா we have to take the given as A by C is equal to A minus B divided by B minus C ன்னு எடுத்துக்கணும். Now to prove என்ன prove பண்ண போறோம்னா A, B, C are in HP. So இது harmonic progressionல இருக்குன்னு prove பண்ணணும். இதுதான் நம்ம prove பண்ண போறோம். Proof இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? they have given that A by C is equal to A minus B divided by B minus C ன்னு சொல்லியிருக்காங்களா? இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது இங்கே cross multiply பண்ணுவோம். ஸோ cross multiply பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? A into B minus C is equal to C into A minus B ன்னு வந்துருமா? ஓகேவா? ஓகே. இப்போ இதில் ரெண்டு பக்கமே நம்ம ABCயால் டிவைட் பண்ணும். let us divide it by ABC on both sides. Okay, we are dividing by ABC on both sides. So ரெண்டு பக்கமே ABCயால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்?
So A into B minus C divided by ABC is equal to C into A minus B divided by ABC. So இதில் AA cancel பண்ணிடலாம், இங்கே CC cancel பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதை தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். இப்போ B by BC minus C by BC is equal to A by AB minus B by AB ன்னு வந்துடும். நான் இதில் BB cancel பண்ணிடலாம், இங்கே CC cancel பண்ணிடலாம், இங்கே AA cancel பண்ணலாம், இங்கே BB cancel பண்ணலாம். அப்போ from this we get that 1 by C minus 1 by B is equal to 1 by B minus 1 by A ன்னு வந்துடுது. அப்போ from this can we say that 1 by A, 1 by B, 1 by C are in AP ன்னு சொல்லலாமா? ஏன்னா 3 நம்பர் APயில் இருந்தால் தான் second term minus first term is equal to third term minus second term ன்னு எழுத முடியும். So அப்போ therefore these 3 numbers are in AP ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி 3 நம்பர் APயில் இருந்தால் அதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? HPயில் இருக்கும் இல்லையா? இப்போ therefore A, B, C are in HP. They are in harmonic progression சொல்லிடலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஏபிசியால் டிவைட் பண்ணி தனித்தனியாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இதோட ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.13. எக்ஸாம்பிள் 5.13 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். If 5th and 9th terms of a harmonic progression are 1 by 19 and 1 by 35, find the 12th term of the sequence. So harmonic progressionல 12th term. இது மாதிரி sums வந்து நீங்கள் AP, GPல போட்டிருப்பீங்க. arithmetic progression, geometric progressionல போட்டிருப்பீங்க. இப்போ harmonic progressionல இந்த மாதிரி sum போடுறோம். ஓகேவா? இந்த sum நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் இது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 5th and 9th term of a harmonic progression கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு 12th term என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that T5 is equal to 1 by 19 and then T9 is equal to 1 by 35 கொடுத்துருக்காங்க. We need to find. So to find என்ன கண்டுபிடிக்கணும்னா T12 இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ T5 முதல் TNக்கு ஃபார்முலா எழுதிடலாம். TNக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1 by A plus N minus 1 into D. இதானே அடுத்த இது ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் ஒரு ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா. அப்போ T5 is equal to 1 by 19 அப்படின்னா அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 1 by A plus 5 minus 1 into D is equal to 1 by 19. ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். let us take reciprocal on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? A plus 4D is equal to 19 வந்துடும். இதை let us take it as equation number 1. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? T9 is equal to 1 by 35 கொடுத்துருக்காங்க. which can be written as 1 by A plus 9 minus 1 into D is equal to 1 by 35. இப்போ again ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்? A plus 8D is equal to 35 வந்துடும். இதை let us take it as equation number 2. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A and D. ஏயும் டியும் கண்டுபிடிக்கிறதுக்காக இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ A plus 8D is equal to 35, A plus 4D is equal to 19. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? A கேன்சல் ஆகிடும். இங்கே 8D minus 4D you'll get it as 4D. இங்கே 35 minus 19. ஸோ 35 minus 19 என்ன வரும்? you'll get it as 20 16. We'll get it as 16. அப்போ D is equal to 16 by 4. இப்போ D is equal to 4 வந்துடும். So D is equal to 4 வந்துருச்சு. Let us substitute D is equal to 4 in any one of the equation. So put D is equal to 4 in equation number 1. இதில் substitute பண்ணுவோம். So இதில் substitute பண்ணால் என்ன வரும்? A plus 4 into 4 is equal to 19 or A plus 19 minus A is equal to 19 minus 16. The 4 into 4 16 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். ஸோ அப்போ A is equal to 19 minus 16 வந்துடுது. அப்போ A is equal to 3 வந்துடுது. இப்போ A தெரிஞ்சிருச்சு, D தெரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? T12 கேட்டிருக்காங்க. T12க்கு என்ன ஃபார்முலா? 1 by A plus 12 minus 1 into D. இதான ஃபார்முலா. அப்போ which is 1 by A வந்து என்ன? 3 plus 11 into D வந்து என்ன? 4. அப்போ which is equal to 1 by, so இது 44 plus 3 you'll get it as 47. So 1 by 47. Appa therefore the 12th term in the harmonic progression is 1 by 47. So 1 by 47 is the 12th term in the harmonic progression. Harmonic progression இருக்கக்கூடிய 12th term வந்து 1 by 47. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது?
இதுக்கு அடுத்து நம்ம வந்து அர்த்தமெட்டிக் மீன், ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் படிக்க போகிறோம். இது வந்து நீங்கள் அர்த்தமெட்டிக் மீன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஃப்யூச்சரில் சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் அடுத்து இருக்கக்கூடிய அந்த அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இதெல்லாம் வந்து பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதெல்லாம் இது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ், இதில் ஒரு சில சம்ஸ் நான் ஹோம்ஒர்க் தரேன். இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 5.2 எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் த ஃபஸ்ட் 6 terms ஆஃப் த சீக்வன்ஸ் whose nth term are given below. ஸோ nth term இங்கே கொடுத்துட்டாங்க, an கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 terms of the சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு 6 terms கேட்டிருக்காங்க. and clarify them as arithmetic progression, geometric progression or arithmetic or geometric progression or harmonic progression and none of them. ஸோ இதில் எதுன்னு நீங்கள் clarify பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 6 terms இதில் நீங்கள் எழுதணும். you have to write the first 6 terms of this. இதில் வந்து ஏதாவது ஒரு சம் நான் போடுறேன். நான் இதில் let us take the second subdivision, exercise 5.2. இதில் second subdivision போடலாம். ஸோ இங்கே an வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா n plus 1 into n plus 2 divided by n plus 3 into n plus 4. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. this is what given. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிப்போம். let us find what is a1. a1 என்னன்னு ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? a1. அப்போ எனக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எனக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன வரும்? 1 plus 1 into 1 plus 2 divided by 1 plus 3 into 1 plus 4. அப்போ which is equal to, so 1 plus 1 is 2. 2 into இது 3 divided by இது 1 plus 3 into 5. 3 5s are 15. 15 plus 1 is 16ன்னு வந்துடும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 times இல்லையா? சாரி 8 times. 8 times. அப்போ which is equal to 3 by 8. அப்போ a1 is equal to 3 by 8. இப்போ இது my a2. a1 வந்து 3 by 8. a2 என்ன வரும்? அப்போ நமக்கு 2 plus 1 into 2 plus 2 divided by 2 plus 3 into 2 plus 4. அப்போ which is equal to 2 plus 1 is 3. 3 into 4 divided by 2 plus இது 3 into 6. 3 6 are 18. 18 plus 2 is 20. So இது cancel பண்ணிங்கன்னா 5 times, which is equal to 3 by 5. So a2 is equal to 3 by 5. அடுத்து a3 கண்டுபிடிப்போம். So a3 அப்போ என்ன வரும்? 3 plus 1 into 3 plus 2 divided by 3 plus 3 into 3 plus 4. Which is equal to 3 plus 1 is 4 into இது 5. divided by இது வந்து 3 plus 4 is 7. 7 3s are 21. 21 plus 3 is going to be 24. So இதை cancel பண்ணிங்கன்னா 6 times. அப்போ which is equal to 5 by 6. ஓகேவா? So this is going to be a3. அடுத்தது a4. So a4 என்ன வரும்? 4 plus 1 into 4 plus 2 divided by 4 plus 3 into 4 plus 4. So இங்கே வந்து 4 plus 1 is 5 into 4 plus 2 is 6 divided by the 4 plus 4 is 8. 8 3s are 24. 24 plus 4 is 28. இல்லையா? ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? இது 3 times and then இது you'll get it as 14 times. இல்லையா? ஸோ அப்போ therefore which is going to be 15 by 14. 15 by 14. So this is a4. அடுத்து a5 கண்டுபிடிக்கலாம். So what is a5? Which is equal to 5 plus 1 into 5 plus 2 divided by 5 plus 3 into 5 plus 4. So which is equal to 6 into 7 divided by, so 5 plus 4 is 9. 9 3s are 27. 27 plus 5. 27 plus 5 you will get it as 32. ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இட் இஸ் 2 3s are and then இது வந்து 2 16 times, which is going to be 21 by 16. So this is a5. And then a6 என்ன வரும்? 6 plus 1 into 6 plus 2 divided by 6 plus 3 into 6 plus 4.
So which is equal to, so 7 into 8 divided by 6 plus 4 is 10. 10 into 3 30. 30 plus 6 is 36. Okay, wow. So this cancel panona. We'll get it as 4 times, and here it is going to be 18 times. So it again cancel panona 2 times, and here it is going to be 9 times, which is equal to 14 by 9. So this is going to be A6. Therefore the first 6 terms, so the first 6 terms are, so the first 6 terms ennalam kandupidichom, it is 3 by 8, 3 by 5, 5 by 6, 15 by 14, 21 by 16, 14 by 9. So these are the first 6 terms. இப்போ இது வந்து APல இருக்கா, GPல இருக்கா, இல்லனா arithmetico geometric progressionல இருக்கா, அல்லது harmonic progressionல இருக்கா, அல்லது எதுலயுமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, APல இருக்கா, இல்ல, காமன் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. GPல இருக்கா, காமன் ரேஷியோவும் எதுவும் இல்லை. இது arithmetico geometric progressionல இருக்கணும்னா நியூமரேட்டர்லாம் APல இருக்கணும், டினாமினேட்டர்லாம் GPல இருக்கணும். இது அப்படியும் இல்லை இல்லையா? இது ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனில் இருக்கணும்னா இதோட ரெசிப்ரோக்கல்லாம் ஏபியில் இருக்கணும். இதோட ரெசிப்ரோக்கலும் ஏபியில் இல்லை. அப்போ therefore இது நன் ஆஃப் தம். இது வந்து எந்த ஒரு ப்ரோக்ரஷனுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ், அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ். இது எந்த ப்ரோக்ரஷனுமே கிடையாது. நம்ம படித்த 4 ப்ரோக்ரஷனுமே இது கிடையாது. ஸோ இது நன் ஆஃப் தம், எந்த ப்ரோக்ரஷனுமே கிடையாது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் 5th one நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 5th one என்ன கொடுத்துருக்காங்க, an is equal to 2n plus 3 divided by 3n plus 4. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், a1 is equal to, so it is 2 into 1, 2 into 1 plus 3 divided by 3 into 1 plus 4, which is equal to, so இது 2 plus 3 is 5 divided by the 3 plus 4 is 7. அடுத்தது a2, என்ன வரும், 2 into 2 plus 3 divided by 3 into 2 plus 4, which is equal to, so it is 4 plus 3 is 7. இது வந்து 3 2s are 6, 6 plus 4 is 10. Next A3 என்ன வரும், 2 into 3 plus 3 divided by 3 into 3 plus 4, which is equal to, so this is 6 plus 3 is 9, and இங்க 3 into 3 9, 9 plus 4 is going to be 13. அடுத்தது A4, so A4 என்ன வரும், 2 into 4 plus 3, plus 3 into 4 plus 4, which is equal to 4s are 8, 8 plus 3 is going to be 11 divided by 3 4s are 12, 12 plus 4 is 16. Okay வா? அடுத்தது A5, so A5 என்ன வரும், 2 into 5 plus 3 divided by 3 into 5 plus 4, which is 2 5s are 10, 10 plus 3 is 13 divided by 3 5s are 15, 15 plus 4 is going to be 19. அடுத்தது A6 is equal to 2 into 6 plus 3 divided by 3 into 6 plus 4, which is equal to 2 6 are 12, 12 plus 3 is 15 divided by kila இது 18, 18 plus 4 is 22. Okay வா? So therefore the first 6 terms are, so the first 6 terms are 5 by 7, 7 by 10, 9 by 13, 11 by 16, 13 by 19, 15 by 22. So these are the first 6 terms. ஓகே, ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் எழுதிட்டோமா? இப்போ இது வந்து எந்த ப்ரோக்ரஷன் வரும், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனும் வராது. மேலே நியூமரேட்டர் தனியாக அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், கீழே அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் தான் இருக்குது. பாருங்கள், 7 plus 3 10, 10 plus 3 13, 13 plus 3 16. ஸோ அப்போ இது அர்த்தமெட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடையாது. அர்த்தமெட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா நியூமரேட்டர் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கணும், டினாமினேட்டர் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கணும். ஸோ இது அதுவும் கிடையாது. அதுமாதிரி இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனும் கிடையாது, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் கிடையாது, இது ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனும் கிடையாது. இப்போ therefore இதுவும் none of the above. So none of them. எந்த ப்ரோக்ரஷனுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ சீக்வன்ஸ். இது வெறும் ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான். அடுத்து இந்த 6th சம் பார்த்தீங்கன்னா, 6th சம் வந்து பார்த்தீங்கன்னா an is equal to 2018. அப்போ a1ம் 2018 தான், a2ம் 2018 தான், a3யும் 2018 தான், a4ம் 2018 தான், a5யும் 2018, a6ம் 2018. அப்போ therefore this is a constant sequence. இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இதுவும் இந்த 4 சீக்வன்ஸில் எதுவுமே கிடையாது. இதுக்கும் ஆக்சுவலாக நன் ஆஃப் தம் தான், பட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்.
ஓகேவா? இப்போ இதில் இந்த 7th ஒன் பாருங்கள். 7th ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? an is equal to 3n minus 2 divided by 3 power n minus 1. இதான கொடுத்துருக்காங்க. இப்போ a1 என்ன வரும்? That is 3 into 1 minus 2 இல்லையா? 3 into 1 minus 2 divided by 3 power 1 minus 1. So which is going to be 3 into 1 is going to be 3. 3 minus 2 is 1. And இது 3 power 0. Anything raised to the power of 0 is 1. அடுத்தது a2. a2 என்ன வரும்? 3 into 2 minus 2 divided by 3 power 2 minus 1. Which is equal to this 6. 6 minus 2 is 4 divided by 3 power 2 minus 1 is 1. Which is 3. அடுத்தது a3. a3 is equal to 3 into 3 minus 2 divided by 3 power 3 minus 1. Which is going to be, so it is 9. 9 minus 2 is 7 divided by, இது நம்ம 3 square எழுதிக்கலாமா? அடுத்தது a4. a4 என்ன வரும்? 3 into 4 minus 2 divided by 3 power 4 minus 1. Which is 12 minus 2. 12 minus 2 is 10 divided by 3 cube. அடுத்தது a5. a5 என்ன வரும்? 3 into 5 minus 2 divided by 3 power 5 minus 1. Which is equal to, so 15 minus 2 is 13 divided by 3 power 4 வந்துரும். அடுத்து a6 is equal to 3 into 6 minus 2 divided by 3 power 6 minus 1, which is 18 minus 2, which is 16 divided by 3 power 5. Therefore the first 6 terms are, so the first 6 terms are 1 by 1, 4 by 3, 7 by 3 square, 10 by 3 cube, 13 by 3 power 4, 16 by 3 power 5. இப்போ இது பாருங்கள், நியூமரேட்டர் ஃபுல்லாக ஏபியில் இருக்கா? 1 plus 3 4, 4 plus 3 7, 7 plus 3 10, 10 plus 3 13, 13 plus 3 16. நியூமரேட்டர் ஃபுல்லாக ஏபியில் இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள், ஜிபியில் இருக்கா? 1 into 3 3, 3 into 3 3 square, 3 square into 3 3 cube, 3 cube into 3 3 power 4. ஸோ டினாமினேட்டர் ஃபுல்லாக ஜிபியில் இருக்குது. அப்போ therefore this is an arithmetico-geometric progression. So this is an arithmetico-geometric progression. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதாது? ஸோ இதே மாதிரி நீங்கள் மீதி சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஸோ இதில் இருக்க மீதி சம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். ரைட் த ஃபஸ்ட்டு 6 terms ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு 6 terms கேட்டிருக்காங்க. ஸோ n ஆடாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும், n ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஸோ a1 அப்படின் போது n ஆட், இப்போ 1 + 1 2. அடுத்து a2 போது n ஈவன், ஸோ அப்போ na அப்படியே 2. a3னா இந்த ஃபார்முலா, a4க்கு இந்த ஃபார்முலா அதுவே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி போடணும். அடுத்து இந்த சம் பாருங்கள். a1 n1ஆக இருந்தால் 1, n2ஆக இருந்தால் 2, அப்புறம் n3ஆக இருந்துச்சுன்னா, தட் இஸ் 2க்கு மேலே இருந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ n3ஆக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? a3 - 1 + a3 - 2. a3 - 1ங்கிறது a2 ப்ளஸ் இது a1. ஸோ a2 + a1, a2ங்கிறது என்ன? 2, and then a1ங்கிறது 1. ஸோ 2 + 1 3ன்னு வந்துடும். புரியுதா? இப்போ அடுத்த டேர்ம் அதே மாதிரி தான். a4னா 4 - 1 + a4 - 2. 4 - 1 is 3. a3 + a2ன்னு வரும். a3 + a2. a3 வந்து 3ன்னு கண்டுபிடிச்சோம், இது 2. 3 + 2 5. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போகணும். இப்போ அதே மாதிரி இந்த சம் பாருங்கள். an இங்கே வந்து if n is 1 2 or 3, 1 2 3ஆக இருந்தால் அதே தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ a1 1, a2 2, a3 3. 3க்கு மேலே இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு 6 terms எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் த ஃபஸ்ட்டு 6 terms ஆஃப் தீஸ். இது போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான், இதை ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. இப்போ அடுத்தது இதில் பாருங்கள், தேர்ட் ஒன். ரைட் த nth term ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸோட nth term என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ஃபைண்ட் த nth term ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஸோ தேர்ட் ஒன், nth term. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் 2, 2, 4, 4, 6, 6, இதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீக்வன்ஸ். தட் இஸ் a1 is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2வை நம்ம 1 + 1ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து a2 is equal to 2, which is equal to 2ன்னு எழுதிக்குவோம். அடுத்து a3 is equal to 4. 4 எப்படி எழுதலாம்? 3 + 1ன்னு எழுதலாமா?
பாருங்கள் இந்த 3 வர மாதிரி எழுதணும். தேர்ட் டேர்ம்லேயே அந்த 3 வர மாதிரி எழுதணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து A4ங்கிறது என்ன 4 which is equal to 4 தான். அடுத்து A5 என்ன கொடுத்துருக்காங்க 6 6 எப்படி எழுதலாம் 5 + 1 and then A6 என்ன 6 which is equal to 6 தான். அப்போ therefore இது AN ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதலாம் n ஆடாக இருந்துச்சுன்னா n + 1 n ஈவனாக இருந்தால் அதே n ஆடாக இருந்தால் n + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட் நம்பர்ஸ்க்கெல்லாம் n + 1 அது ஈவன் நம்பராக இருந்தால் அதே நம்பரே போட்டிருக்கோம். அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்முலா ஒரு AN எப்படி எழுதலாம் nth term can be written as n + 1 if n is odd. n ஆடாக இருந்தால் n + 1 n ஈவனாக இருந்தால் n தான் n if n is even. n ஈவன் நம்பராக இருந்தால் n எழுதிடணும். n ஆட் நம்பராக இருந்தால் அதோட 1 ஆட் பண்ணி எழுதணும். அந்த ஃபார்முலா தானே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எழுதுகிறோம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு 1/2, 2/3, 3/4, 4/5, 5/6 etc. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் A1 is equal to 1/2. A1 is equal to 1/2. இதை வந்து ரெண்டு விதமாக போடலாமா? ஒன்று இந்த மாதிரி போடலாம். தட் இஸ் A1 வந்து ஆக்சுவலாக நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 divided by 2 எப்படி எழுதலாம் 1 + 1. A2ங்கிறது என்ன இட் இஸ் 2/3. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் 2 divided by 2 + 1. அடுத்து A3 எப்படி எழுதலாம் 3/4 which can be written as 3/3 + 1. அடுத்து A4 எப்படி எழுதலாம் 4/5 which can be written as 4/4 + 1. அடுத்து A5 which is 5/6 இது எப்படி எழுதலாம் 5 divided by 5 + 1 எழுதலாமா? அப்போ therefore AN எப்படி எழுதலாம் n divided by n + 1 எழுதலாமா? AN வந்து n divided அப்படி தானே இருக்குது n divided by n + 1 அப்படி தானே எழுதியிருக்கோம். A5னா 5 divided by 5 + 1. அப்போ ANனா n divided by n + 1. So this is the nth term. இதில் இதுதான் nth term. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகே இப்போ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1/2, 3/4, 5/6, 7/8, 9/10 etc. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ A1 is equal to 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதலாம்னா திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இதை நம்ம வந்து என்னன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே அடுத்த டேர்ம் 2 இல்லை 3 வந்திருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா 2 × 1 - 1ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 2 - 1 தான் 1. ஸோ 2 × 1 - 1 டிவைடட் பை இது 2. ஓகேவா? ஆர் இது நீங்கள் இப்படியும் போடலாம். we can also do it like this. மேலே நியூமரேட்டர்லாம் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்குது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மில் இருக்கா? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் AP. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது இட் இஸ் 2. ஸோ அப்போ therefore AN எப்படி எழுதலாம்? how can we write AN for this numbers? that is 1, 3, 5, 7. ஸோ இதுக்கு AN எப்படி எழுதலாம்? ஸோ it is going to be 1 plus n minus 1 into 2ன்னு எழுதலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 அந்த காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் 2. ஸோ அப்போ 1 plus n minus 1 into 2ன்னு எழுதலாம். அப்போ which can be written as 1 plus 2n minus 2. இப்போ which can be written as 2n minus 1ன்னு எழுதலாமா? இது வந்து நியூமரேட்டருக்கு AN. டினாமினேட்டர் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 4, 6, எக்ஸெட்ரான்னு இருக்குது 8, 10 இப்படி இருக்குது. ஸோ இதுவும் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் தான் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 2 காமன் டிஃப்ரென்ஸ் 2. ஸோ அப்போ AN எப்படி எழுதலாம்? AN கேன் பி ரிட்டன் அஸ் 2 plus n minus 1 into 2ன்னு எழுதலாமா? which can be written as 2 plus 2n minus 2 which is equal to 2nன்னு எழுதலாம். அப்போ therefore ரெண்டையும் கம்பைன் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கம்பைன் பண்ணி AN எப்படி எழுதலாம்? 2n minus 1 divided by 2n. 2n minus 1 divided by 2n இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து 6th ஒன் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6, 10, 4, 12, 2, 14, 0, 16, -2. ஸோ இது வந்து A1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6. 6ஐ வந்து நம்ம எப்படி எழுத போகிறோன்னா 7 - 1ன்னு எழுதலாமா? 6ஐ வந்து we can write it as 7 - 1. A2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10. 10ஐ வந்து எப்படி எழுதலாம்? 8 + 2ன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து A3 என்ன கொடுத்துருக்காங்க 4. 4 எப்படி எழுதலாம்? நம்ம 7 - 2ன்னு எழுதலாமா? சரி A3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4.
sorry 7 minus 3 எழுதலாம் ஏன்னா 3 இல்லையா a3 can be written as 7 minus 3 அடுத்து a4 என்ன கொடுத்துருக்காங்க 12 எப்படி எழுதலாம் 8 plus 4 எழுதலாமா அடுத்து a5 என்ன கொடுத்துருக்காங்க 2 can be written as 7 minus 5 எழுதலாமா அடுத்து a6 என்ன கொடுத்துருக்காங்க a6 is given as 14 can be written as 8 plus 6 அடுத்து a7 வந்து 0 கொடுத்துருக்காங்க which can be written as 7 minus 7 அடுத்து a8 வந்து 16 which can be written as a8 plus 8 அடுத்து a9 வந்து என்ன கொடுத்துருக்காங்க it is minus 2 எப்படி எழுதலாம் 7 minus 9 ன்னு எழுதலாமா அப்போ from this நம்ம an எப்படி எழுதுறோம்னா பாருங்க odd numbers இருந்துச்சுன்னா n odd இருந்துச்சுன்னா 7 minus அந்த நம்பர் பண்ணுறோம் n even இருந்துச்சுன்னா 8 plus அந்த நம்பர் பண்ணுறோம் புரியுதா n odd இருந்துச்சுன்னா 7 minus n பண்ணுறோம் if n is odd n odd இருந்தால் 7 minus n பண்ணுறோம் n even இருந்துச்சுன்னா 8 plus n பண்ணுறோம் 8 plus the same number பண்ணுறோம் if n is even ஸோ இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் கண்டுபிடிக்கணும் you have to find it ஓகேவா n odd இருந்துச்சுன்னா 7 minus அந்த நம்பர் பண்ணுறோம் n even இருந்துச்சுன்னா 8 plus அந்த நம்பர் பண்ணுறோம் ஸோ அதனால் this is the nth term இதுதான் nth term of this புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது நெக்ஸ்ட் fourth sum பாருங்க ஸோ fourth one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the product of three increasing numbers in GP is 5832 if we add 6 to the second number and 9 to the third number the resulting number form an AP find the numbers in GPல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சம்ஸ் ஆல்ரெடி நீங்கள் போன வருஷம் போட்டிருப்பீங்க போடலைனாலும் பரவாயில்ல ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 இன்க்ரீசிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 3 இன்க்ரீசிங் நம்பர்ஸ் ஸோ லெட் த 3 நம்பர்ஸ் இன் GP B ஜென்ரலாக 3 நம்பர் ஜிபியில் இருக்க நம்பரை எப்படி எடுக்கணும் a/r, a, ar ஜென்ரலாக நம்ம இப்படி தானே எடுப்போம் ஸோ அந்த 3 நம்பரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் a/r, a, ar இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ப்ராடக்ட் is equal to 5832 கொடுத்துருக்காங்க that is a/r into a into ar is equal to 5832 இதான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ a cube is equal to 5832 ஸோ இதை வந்து எதோட க்யூபாக எழுதலாம் இதை வந்து எதோட க்யூபாக எழுதலாம் this is 18 cube இல்லையா இது வந்து 18 cube அப்போ therefore a is equal to 18 அப்போ therefore the three numbers இந்த 3 numbers எப்படி எழுதலாம் 18/r, 18, 18r இந்த 3 நம்பரில் ஏக்கு பதிலாக 18ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் நம்பரோட 6 ஆட் பண்ணுறோம் ஓகேவா செகண்ட் நம்பரோட 6 ஆட் பண்ணுறோம் அண்ட் 9 டு த தேர்ட் நம்பரோட 9 ஆட் பண்ணால் அது ஏபி ஆகிடுது அப்போ therefore நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18/r, 18 plus 6, 18r plus 9 are in AP ஸோ இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க தீஸ் ஆர் இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது 3 அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னா இப்போ கேன் வி சே தட் ட்வைஸ் த மிடில் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர்னு சொல்லலாமா தட் இஸ் 2 into 18 plus 6 is equal to 18/r plus 18r plus 9ன்னு சொல்லலாம் இல்லையா we can say it like this so இது வந்து 18 plus 6 is going to be 24 so 24 into 2 which is going to be 48 is equal to so இதுக்கு LCM r மேலே நம்ம இது பண்ணோன்னா என்ன வரும் 18 plus இது வந்து 18r square plus 9rன்னு வந்துடும் இப்போ இதை இங்கே cross multiply பண்ணிவிட்டு இந்த quadratic equation ஆக்கி நம்ம simplify பண்ண போகிறோம் இப்போ 48r is equal to 18 plus 18r square plus 9r இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் எடுத்துகிட்டு வரும் இப்போ 18r square plus 9r minus 48r minus 18 is equal to 0 which is 18r square minus so 48 minus 9 is going to be 37r minus 18 is equal to 0 ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இதை நம்ம வந்து சாரி இது சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும் we'll get it as 37ல 39 so இது 3 tablesல divide பண்ணலாமா so dividing by 3 so 3 ஆல் divide பண்ண என்ன வரும் 6r square minus 13r minus 6 is equal to 0ன்னு வந்துடும் you'll get it like this ஓகேவா இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் so இப்போ இது 6 into 6 is going to be 36 minus 36 13 minus 13 வர மாதிரி எப்படி பிரிக்கலாம்
How can we separate it as minus 13? Minus 36, we can write it as so 3 into 12. 3 into 12, அது வராது. ஓகே, வேறு 9 into 4. 9 into 4ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? மைனஸ், ஸோ இப்போ 9 plus 4 is going to be 13. So you will get it as, okay, இங்கே இது 18 வந்து ப்ளஸ் தாம்மா இருக்கும். இந்த 48 ஆறு தான் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். ஸோ 18 வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் ப்ளஸ் 6. ஸோ அப்போ ப்ளஸ் 36 நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? -9 -4ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இப்போ 6r² minus 9r minus 4r plus 6 is equal to 0. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து we can take 3r காமன். ஸோ 3r காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? 2r minus 3. இங்கே இது ரெண்டுத்துலேருந்து -2 வெளியில் எடுத்துடலாமா? ஸோ -2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ you'll get it as 2r minus 3 is equal to 0. அப்போ from this 2r minus 3 into 3r minus 2 is equal to 0. அப்போ from this r is equal to 3 by 2 or r is equal to 2 by 3 ன்னு. So r is equal to 3 by 2 or 2 by 3. So these are the values of r. அப்போ therefore the three numbers, so அந்த 3 numbers என்னென்ன வரும்? It is 18 by r. So அப்போ 18 by 3 by 2. 18 by 3 by 2, 18, 18 into 3 by 2. So இதை simplify பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? So it is going to be 16 by 3, 18, so it is 9 3s are 27. So we will get it like this: 16 by 3, 18, 27. So இது 18 by 3. So இப்போ 18 by 3ன்னு சொல்லும்போது இது கேன்சல் பண்ணோன்னா இப்போ you will get it as 6 2s are 12. ஸோ இப்போ இங்கே 12 வரும். ஸோ 12, 18, 27. இது வந்து when r is equal to 3 by 2. இப்போ அடுத்து rக்கு 2 by 3 போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? 18 by 2 by 3, 18, 18 into 2 by 3. ஸோ இது போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? you will get it as 9 3s are 27, 18, 12. ஸோ இந்த ரெண்டு செட்டுமே வரும். ஆனால் இங்கே நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் 3 இன்க்ரீசிங் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மூணுமே இன்க்ரீசிங் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது வராது. இப்போ therefore the 3 increasing numbers, therefore the 3 increasing numbers are 12, 18, 27. So these three are the 3 increasing numbers in GP. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க. Write the nth term of the sequence. ஸோ இந்த சீக்வன்ஸோட nth term எழுதிட்டு as a difference of 2 terms, 2 டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸாக இதை எழுத சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 divided by 1 square into 2 square, 5 divided by 2 square into 3 square, 7 divided by 3 square into 4 square, etc. So அப்போ a1 is equal to 3 divided by 1 square into 2 square கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? This we can write it as a1 வந்து 2 into 1 plus 1ன்னு எழுதலாம் இல்லையா? 3 divided by 1 square into 1 plus 1 the whole square, இப்படி எழுதலாம். அதே மாதிரி a2 என்ன கொடுத்துருக்காங்க? 5 divided by 2 square into 3 square. இப்போ 5 எப்படி எழுதலாம்? 2 into 2 plus 1 divided by 2 square into 2 plus 1 the whole square. அடுத்து a3 என்ன கொடுத்துருக்காங்க? 7 divided by 3 square into 4 square, which can be written as 2 into 3 plus 1 divided by 3 square into 3 plus 1 the whole square ன்னு எழுதிக்கலாமா? அப்போ therefore an எப்படி எழுதலாம்? How can we write an? an can be written as 2 into n plus 1 divided by n square into n plus 1 the whole square ன்னு எழுதிக்கலாமா? Or which can be written as 2n plus 1 divided by n square into n plus 1 the whole square. ஓகேவா? இப்போ இதை வந்து sum of 2 termஸாக எழுதணும். இப்படி எழுதக்கூடாது. sum of 2 termஸாக எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, let us add n square and subtract n square. n square ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் n square மைனஸ் n square பண்ணலாம்.
அப்போ நமக்கு என்ன வந்துடும்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்? n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? மைனஸ் இந்த டேர்ம் வந்து n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். ஸோ தனித்தனியாக டிவைட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ இதில் n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ therefore an can be written as 1 by n square minus 1 by n plus 1 the whole square. So therefore this is the nth term which is written in terms of difference of two terms. Difference of two terms are எழுதிட்டோம். புரிஞ்சுதாம்மா இது? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.